பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென் ஏஐ. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அதுதான் வந்து ஜென் ஏஐ என்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா ஏஐனா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுவே நீங்கள் தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா செயற்கை நுண்ணறிவு. ஸோ அது என்ன செயற்கை நுண்ணறிவு? அப்போ இன்டெலிஜென்ஸ். அப்போ இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? அது நம்ம ஹியூமன் பீயிங்கிட்ட இருந்து அடாப்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்குது, இல்லை ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 இல்லைனா 10 ஆப்பிள் ஃபோட்டோவை நீங்கள் காமிப்பீங்க. இதுதான் ஆப்பிள், இல்லை ஆப்பிள் பிக்சரை காமிக்கலாம், ரியல் ஆப்பிளை காமிச்சு இதுதான் ஆப்பிள் சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்போது அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ், அதாவது பிரெயினில் என்ன டெவலப் ஆகிருக்குன்னா, ஸோ இது ஆப்பிள், இந்த பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரெயினில் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே குழந்தை போயிட்டு ஒரு ஆப்பிளை பார்க்கும்போது அது என்ன பண்ண உங்களுக்கு இதுதான் ஆப்பிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிடும். ஸோ இது எப்படி நடக்குது? இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜில், ஸோ நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நமக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறதுக்கு நமக்கு மெயினாக என்னன்னு தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு அல்காரிதம் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நிறைய அல்காரிதம் இருக்கும். ஸோ இதில் ஒரு ஏதாவது டைப் ஆஃப் அல்காரிதம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங் டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ என்ன டேட்டாவை கொடுத்து நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம், ட்ரைனிங் டேட்டா. அதுக்கப்புறமா இதோட அவுட்புட் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடல் தான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மாடல்னு சொல்லுறது ஒரு பிரெயின் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே மாடல். ஸோ அப்போ ட்ரைனிங் டேட்டா அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு 1000 ஆப்பிள் பிக்சர்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ லேபிள் பண்ணிட்டாங்க 1000 ஆப்பிள் பிக்சர்ஸ். இது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த அல்காரிதத்தை கொடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு 70-30 பிரிச்சுப்பாங்க. அது என்ன 70-30 கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரைன் பண்ணக்கூடிய டேட்டா. 70% ஆஃப் இந்த 1000 ஆப்பிள் பிக்சர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ட்ரைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 30 என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பாக தெரியும் அந்த 30 வந்து ஆப்பிள் தான் சொல்லிட்டு. ஸோ அதை கொடுக்கும்போது அதை ஆப்பிள்னு ரெகனைஸ் பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 30ல் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணுது அதுதான் அக்யூரேசின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 30 கொடுக்குறீங்க, அது 30யுமே கண்டுபிடிச்சிச்சுன்னா நமக்கு என்னது 100% அக்யூரேசி. அப்போ குட் மாடல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28னா நமக்கு ஏறக்குறைய ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 96% கிட்ட வரும். ஸோ அப்போ அது ஒரு அக்யூரேசி பெட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அபவ் 90 பார்த்தீங்கன்னா அக்யூரேசி பெட்டர். அப்போ இந்த அக்யூரேசி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடலை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாடலை நம்மக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஆப்பிள் பிக்சரை இன்புட்டாக கொடுக்குறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் பிக்சரை நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்கன்னா அது ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிடும். அதே வேறு ஒரு பிக்சர் கொடுக்குறீங்க வச்சிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆரஞ்சோட பிக்சரை கொடுக்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஆப்பிள் இல்லைன்னு தான் சொல்லுவோமே தவிர அது ஆரஞ்சுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போது ஆப்பிள் எப்படி ஒரு 1000 ஆப்பிள் பிக்சர் கொடுத்து நீங்கள் ட்ரைன் பண்ணீங்களோ அதே போல் ஒரு ஆரஞ்சையும் என்ன பண்ணணும் ஒரு 1000 பிக்சர்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரைன் பண்ணணும். இது போல் எல்லா ஃப்ரூட்ஸோட பிக்சரையும் நீங்கள் கொடுத்து 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 நீங்கள் ட்ரைன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மாடல் கிடைக்கும். அந்த மாடல் எதை ஐடென்டிஃபை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸை அதோட நேமோட ஐடென்டிஃபை பண்ணும். அப்படி ஒரு மாடல் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மிஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போது இது கண்டிப்பாக ஒரு 3 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் டேட்டா, அதுக்கப்புறமா அதை அல்காரத்துக்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த அல்காரத்துக்குள்ளே நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் நடக்கும். அதுக்கப்புறமா அது வந்து உங்களுக்கு ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாடல் தான் ஒரு பிரெயின் வச்சுக்கிங்க. ஸோ நம்ம என்ன ட்ரைனிங் டேட்டா நம்ம கொடுக்குறோமோ அதே போல் தான் நமக்கு என்ன வரும் அந்த மாடலோட கேப்பபிலிட்டியும் அதை பொறுத்தாக இருக்கும். இப்போது நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு வரலாம். ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு வரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இப்போ மாடல்லாம் என்னன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் எல்எல்எம்னா என்னன்னு சொல்லணும். ஸோ இந்த எல் அப்படின்னா கேட்டிங்கன்னா லார்ஜ், இன்னொரு எல் என்னன்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ். அப்போ இன்னொரு எம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா மாடல். அப்போ ஏதோ ஒரு டேட்டாவை ட்ரைன் பண்ண ஒரு மாடல் தான். அப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னும்போது நிறைய ஒரு டெக்ஸ்ட்டு, இமேஜஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா இதோட மாடலை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணும்
ப்ரெடிக்ஷன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அப்படின்னு கொடுத்து திஸ் இஸ் மை, இப்போ நெக்ஸ்ட் டேஷ் கொடுத்துட்டீங்க. இதுக்கு நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் மைண்ட்லேயும் தெரியும். ஸோ இதுக்கு மோஸ்ட்லி என்ன எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் மை நேம் சொல்லலாம், திஸ் இஸ் மை புக்னு சொல்லலாம், திஸ் இஸ் மை பென் சொல்லலாம், ஆர் திஸ் இஸ் மை ஹோம்னு சொல்லலாம். அப்போது இது போல் நிறைய டேட்டாவை ட்ரைன் பண்ணியிருக்க இடத்துல அப்போ திஸ் இஸ் மை நேம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16% நமக்கு ட்ரைன் பண்ண டேட்டாவில் இருக்குது. இது ஒரு 14% இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 8% இருக்குது, இது ஒரு 4% இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது எது ஹை ப்ராபபிலிட்டி, எது ப்ராபபிளாக எது நெக்ஸ்ட்டு வரும் ப்ரெடிக்ஷன் அதிகமாக இருக்குங்கிறீங்கன்னா நேம். ஸோ அப்போது திஸ் இஸ் மை அதுக்கப்புறமா என்ன வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as a prediction. ஸோ ஏறக்குறைய ஒரு ப்ராபபிலிட்டி தான் வச்சுங்களேன். ஒரு ப்ராபபிலிட்டியில் எது அதிகமாக ப்ராபபிலிட்டியாக வருமோ அதை அடுத்த உங்களுக்கு கொடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த எல்எல்எம் நம்ம படிக்கும்போது முக்கியமான இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் கால்ட் as a டோக்கன் சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை டோக்கன்? ஸோ டோக்கன் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் மை நேம் இஸ் ஓகே பாஸ், மை நேம் இஸ் பாஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ இதில் எத்தனை டோக்கன் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, டோக்கனை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வேர்டு கூட கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஓகே, பட் ஏறக்குறைய ஒரு வேர்டு தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் இஸ் பாஸ். ஓகே, இது எல்லாமே இங்கிலீஷில் ஃபெமிலியராக இருக்கிற வேர்ட்ஸ். அப்போ அதுக்கு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 4 டோக்கன் உங்களுக்கு இது நம்ம 4 டோக்கன் கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் இஸ் பாஸ்கர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பாஸ்கர் என்னது ஒரு இங்கிலீஷ் வேர்டே கிடையாது. அப்போ அது என்ன ட்ரை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மையை பிரிச்சிடும், நேம் பிரிச்சிடும், ஈஸ் பிரிச்சிடும். ஸோ இதில் பாஸ்கர்னு தெரியாது, பட் இதுக்கு என்ன பிடிக்குன்னா ஆஸ்க். இப்போ ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது, அடுத்து ஏஆர் அப்படின்னு பிரிச்சுட்டு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டோக்கனாக அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகும் அவங்க அடுத்தது பார்க்கும்போது இப்போது நீங்கள் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொன்னேன்? மை நேம் இஸ் சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் இஸ் ஓகே டேஷ் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மை நேம் இஸ் டோக்கன், அடுத்த டோக்கன் இன்னும் நமக்கு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு டோக்கனாக ஜென்ரேட் பண்ணி மை நேம் இஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் உலகத்தில் டேட்டாவாக இருக்குது, அதை வச்சு தான் ட்ரைன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு பாஸ்ன்னு வரும். அதுக்கு அடுத்து என்ன வரும்? திரும்பவும் ப்ரெடிக்ஷன் பண்ணும். நம்ம இங்கே டாட் வைக்கணுமா இல்லை என்ன வைக்கணுன்றதை திரும்பவும் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ ஒவ்வொரு டோக்கனாக ஜென்ரேட் பண்ணி நமக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் ஒரு சென்டென்ஸாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் எல்எல்எம் மாடல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா டோக்கன். ஸோ டோக்கன் வந்து இன்புட்டாக கொடுத்தா அதே போல் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் எவ்வளோ அது ஜென்ரேட் பண்ணிச்சோ அதை உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அப்போ இன்புட் டோக்கன் எடுத்து நம்ம கொடுக்கும்போது ஒரு 3 டோக்கன் கொடுத்துருப்போம், அது அவுட்புட் கொடுக்கும்போது ஒரு 2 டோக்கன் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா ஸோ இதுதான் பேசிக்காகவே உங்களுக்கு எல்எல்எம்மில் ஒர்க் ஆகிற மெத்தட்ஸ். ஸோ இப்போது இந்த எல்எல்எம் கூட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னா நம்ம எல்எல்எம் கூட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னா நமக்கு மோஸ்ட்லி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் கால்ட் as a ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை ப்ராம்ப்ட்? ப்ராம்ப்ட்னா ஒரு இன்புட் தான். இப்போ ஒரு எல்எல்எம் மாடல் இருக்குது, இந்த எல்எல்எம் மாடலுக்கு என்ன பண்ணணும் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் நாங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இஸ் கால்ட் as a ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே வரும், இல்லை அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அது சாத்தியப்படும். அப்போது ப்ராம்ப்ட்னா என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன், எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அது எப்படி பண்ணணுன்னு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்எல்எம்மை பற்றின நிறையா மித்துமே இருக்குது. எல்எல்எம்க்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மித்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம எல்எல்எம் என்ன, ஸோ அதோட இன்சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப தெளிவாக எம்எல்னா என்னென்னு பார்த்தோம், ஏஐனா என்னென்னு பார்த்தோம், எல்எல்எம்னா என்னென்னு பார்த்தோம், டோக்கன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம விரிவாக என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எல்எல்எம்னா என்ன, இதை தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக
கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். நான் எம்எல்ஐ பற்றி டீப்பாக, அதாவது மிஷின் லேர்னிங்கை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ அதுக்கு செப்பரேட் வீடியோ சீரிஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறையா கற்றுக்கலாம். தேங்க்யூ.